வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். ரூபிக் கியூபை சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் என்ன ரூபிக் தான் இந்த ரூபிக் கியூபை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவரே இந்த ரூபிக் கியூபை சால்வ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் இதை அவர் சால்வே பண்ணியிருக்காரு. கண்டுபிடிச்சவருக்கே சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் நண்டு சிறுசுங்க, அதாவது குட்டி குட்டி குழந்தைங்க கூட இந்த ரூபிக் கியூபை ரொம்ப சூப்பராக சால்வ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாகவே உண்மையை சொல்லணும்னா இதனால் பிரெயின் எபிலிட்டி நிஜமாகவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய சிந்திக்கிறோம் இல்லையா, வேறு எங்கேயுமே நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகலை இல்லையா. ஸோ ஃபோக்கஸ் ரொம்பவே அதிகமாகும். அதனால் முடிஞ்சால் நீங்களும் ஒரு ரூபிக் கியூபை உங்களுடைய குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. எல்லா பெண்களுமே கண்டிப்பாக அவங்களுடைய சேஃப்டியை பிரதானமாக பார்க்கணும் இல்லையா. அதனால் வெளிநாடுகள்லாம் பெப்பர் ஸ்ப்ரேயை கண்டிப்பாக அவங்களுடைய பேக்கில் எப்போவுமே கேரி பண்ணுவாங்க. அதுவும் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே தனி ஸ்லாட்லாம் பேக்கில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை டக்குன்னு யாராவது ஃபேஸில் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்களுக்கு எரிச்சல் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கண்ணு ரொம்ப சென்சிட்டிவ். அதில் போய் பெப்பரை கொட்டினா எப்படி இருக்கும், பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான காட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு வேளை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட நிறைய லிட்டர், ஒரு 11 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கண்ணு ஃபுல்லாக தெளிச்சால் மட்டுமே தான் ஓரளவுக்கு கியூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதோடைய எஃபெக்ட் அல்டிமேட்டாக இருக்கும். படத்தெல்லாம் காட்டுற மாதிரி இந்த குளோரோஃபார்மை தூக்கிட்டு வந்து அப்படியே ஃபேஸில் வச்ச உடனே அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் எதுவுமே நடக்காது. ஆக்சுவலாக குளோரோஃபார்ம் முதல்ல ஆக்டிவேட் ஆகி நம்ம பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அதை நம்ம பிரெயினை ஸ்லீப் பண்ண வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும்லாம் யாராவது இந்த படத்தையோ சீரியலையோ உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களா? அதனால தான் வச்ச உடனே அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி காட்டிடுறாங்க. காரணம் நேரமின்மை காரணமாக தான். எவ்வளோ பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் சரி, அப்படியே ஸ்மெல் பண்ண உடனேலாம் மயக்கம் வந்துடாது. இட் டேக்ஸ் டைம். அதுலேயும் முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சம் துடிக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படிலாம் இல்லை, அப்படி வச்சோன்னே மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்காதுங்க. தப்பி தவறி கூட யாருக்கும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. இது அஃபென்ஸ் வேறு. பிளட் ஓவராக நமக்கு எங்கேயாவது அடிபட்டு லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே டைப்பர் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து பேண்டேடாக எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிளட் எல்லாத்தையும் அது உரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிளட் இதுக்கப்புறம் வெளியே வராமையும் அது பார்த்துக்கும். ஸோ அதனால் டைப்பரை ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக யூஸ் பண்ணலாமே தவிர்த்து, ஆனால் அது மட்டுமே கிடையாது. இது ஆன உடனே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்குறதா நல்லது, எங்கே அப்படின்னாலும் சரி. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashi. Take care.